அந்த அரண்மனையில ஒரு எலி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. அதை பிடிக்கிறதுக்காகவே ஒரு பூனையை வளர்த்தாங்க. அந்த பூனை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த எலி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. அதோடைய தொல்லையை பொறுக்க முடியாம பக்கத்து ஊர்ல இருந்தும் அயல் நாட்டில இருந்தும் கூட பல உயர் ரக பூனைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா எலி மட்டும் அகப்படவே இல்லை. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காவலாளி அவர் வளர்த்த பூனையை கொண்டு வந்தாரு. வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூனை எலியை பிடிச்சிருச்சு. அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். நீ என்ன பயிற்சி கொடுத்து உன் பூனையை வளர்க்குற அப்படின்னு பலவாறான கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு காவலாளி, என் பூனைக்கு பெரிய திறமையோ பயிற்சியோ எதுவும் இல்லை, அது பசியில் இருந்தது, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அரண்மனை பூனையும் அயல் நாட்டு பூனையும் நல்லா தின்னு கொழுத்திருந்ததுனால இந்த எலியை பிடிச்சுதான் தான் பசியாறணும் அப்படிங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. அதனால அந்த எலியை பிடிக்க முடியல. இதே போலத்தான் நாமும் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கணும், ஒரு வேட்கை இருக்கணும். அப்பதான் அதை கச்சிதமா வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும்.